அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. அம்பேத்கர் சுடர் என்ற விருதை பிரகாஷ் ராஜிற்கு அளிக்கும் விசிகா விருதுகள் பட்டியல் வெளியீடு. நடிப்பை தாண்டி சமூக நலன், அரசியல் என தொடர்ந்து பல தளங்களில் பயணித்து வரக்கூடிய நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்படும் என விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் ஆண்டுதோறும் பல்வேறு தளங்களில் சாதனைகள் படைத்த பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றது. சமூகம், அரசியல், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்ற தளங்களில் சீரிய முறையில் தொண்டாற்றும் சிறப்புமிக்க தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமை வாய்ந்த சான்றோருக்கு அம்பேத்கர் சுடர், பெரியார் ஒளி, காமராசர் கதிர், அயோத்திதாசர் ஆதவன், காகிதே மில்லத் பிறை மற்றும் செம்மொழி ஞாயிறு ஆகிய விருதுகளை 2007 முதல் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக. இதுவரை கலைஞர், முதல்வர் ஸ்டாலின், கேரள முதல்வர் பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கி வீரமணி, எழுத்தாளர் அருந்ததி ராய், து. ராஜா, குமரி ஆனந்தன், தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, AS பொன்னம்மாள், கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன் உள்ளிட்ட பலருக்கு விசிகா விருதுகள் வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்நிலையில் 2024 ஆண்டிற்கான விசிகா விருதுகள் பெறுவோரின் பட்டியலை விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார். அம்பேத்கர் சுடர் விருது. அதில் இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருதினை திரைப்பட கலைஞரும் மதச்சார்பின்மைக்காக சமரசமில்லாமல் போராடி வருபவருமான திரு பிரகாஷ் ராஜுக்கும், பெரியார் ஒளி விருதினை திராவிட கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழிக்கும் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்க்ஸ் மாமணி விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசனுக்கும், காமராஜர் கதிர் விருது பேராசிரியர் எஸ்ரா சர்க்குணத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருது பட்டியல். இதேபோல் அயோத்திதாசர் ஆதவன் விருது பேராசிரியர் ராஜ கௌதமனுக்கும், காகிதே மில்லத் பிறை விருது மேனாள் மாநில தலைவர் சிக்கந்தருக்கும், செம்மொழி ஞாயிறு விருது கல்வெட்டியாளர் சுப்ரராயருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விருது வழங்கும் விழா மே 25 சென்னையில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரகாஷ் ராஜுக்கு ஏன் அம்பேத்கர் சுடர் வழங்கப்பட்டுள்ளது என்பதற்கான சிறிய குறிப்பு. பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் பாஜகவிற்கு எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். நடிப்பை தாண்டி சமூக நலம் சார்ந்த அரசியல் உள்ளிட்ட பல தளங்களில் பயணித்து வரக்கூடிய அவர் சில இடங்களில் பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரமும் மேற்கொண்டார். மேலும் தேர்தலில் மாற்றத்திற்காகவும் வெறுப்பிற்கு எதிராகவும் வாக்களித்ததாக கூறினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரகாஷ் ராஜை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து பேசியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப் போகும் திருமாவளவன் ஏன் பிரகாஷ் ராஜ் அவர்களை கரெக்டாக சூஸ் பண்ணாரா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.